ஆளை பார்த்த உடனே தான் ஞாபகம் வந்து இதில் வந்து இந்த கச்சேரிகளுக்கோ அதுக்கு இதுக்கு சவுண்டு பண்றவா அதுலேயே ரொம்ப நாளியவா டெஸ்ட் எல்லாம் பண்ணி கச்சேரியில் புய்னு சத்தம் வரும். அது வேற. அவன் இந்த நாதஸ்வரம் தவுளுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஹாலில் சவுண்டு செட்டப் பண்றது ரொம்ப நல்ல ஞானம் இருந்தால் தான் சவுண்டு வைக்க முடியும். அதாவது நான் உட்கார்ந்துருந்தேன். அவர் பாவம் ஒரு பெரிய அந்த காலத்தில் ரிஷிகள் மாதிரி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கார். அவர் அப்படியே உட்கார்ந்து அவர் அறியாம அந்த சாருகேசியில் ராம வாசின எத்தனையோ இடத்துல அவர் அறியாம தலையை ஆற்றின்றே இருந்தார். அது வந்து அந்த ஞானம் இருந்தால் தான் அது வரும். அதான் நான் என் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சொன்னேன், அவர் கவினின்னு. அப்புறம் நான் என்னடா இவ்வளவு அழகா சவுண்டு சிஸ்டம் செட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர் பாடுவார் விடுவாரோன்னு நினைக்கிறேன்னா, இல்லைன்னா அப்படி வராது. முதல் காரியம், இந்த மாதிரி ஒரு ஹாலுக்கு இந்த நாதஸ்வர கச்சேரிக்கு இந்த சவுண்ட் இவ்வளவு பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா கேட்கவே முடியாது. எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். அந்த கிரெடிட் அவருக்கு போகணும்.